ஒரு குட்டி ஃபன் திங். ஸோ உங்களுக்கு வந்து ஜாலியாக ஜிம்கான அந்த சாங் தெரியும்னா அந்த பாட்டில் இந்த லைன் வரும் இல்லைங்களா, எப்போவும் லைஃப் திரும்பலாம். இந்த லைனை இப்போ கமெண்ட்ல போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்னா இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சாங்கை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் போய் சர்ச் பண்ணி கேட்கல, அகெயின் வந்து நீங்கள் இன்னும் ரிவைஸ் பண்ணி பார்க்கல. எப்படி உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இமீடியட்டாக உங்களுக்கு அந்த லைன் ஞாபகம் வருது, கரெக்டாக தோணுது, அண்ட் கமெண்ட் பண்ணீங்க. இப்படி ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. ஏன்னா மூவி சாங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைமிங்கு, மியூசிக் அண்ட் ஆல்சோ ரெப்பிட்டேஷன். உங்களுக்கு நான் போன ஒரு டிப்ல ஷேர் பண்ண மாதிரி நமக்கு பிடிச்ச சாங்ஸை நம்ம மறுபடியும் கேட்டுட்டே இருப்போம். ஸோ எப்படி வந்து ஒரு சினிமா சாங்ஸ் நமக்கு ஈஸியாக மெமரி ஆகுதோ அதே மாதிரி உங்களோட ஸ்டடி மெட்டீரியலில் எதெல்லாம் வந்து ஃபன்னாக கொஞ்சம் ஒரு பாட்டு மாதிரி உங்களால் வந்து பீட் பண்ணி படிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் படிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்க ஒரு பேராகிராஃப் அதை மட்டும் உங்களால் மெமரி பண்ணவே முடியல அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எப்படி நமக்கு மூவி சாங்ஸ் ஈஸியாக வந்து மெமரி ஆகுதோ அதே மாதிரி இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஆகும். ஸோ உங்கள் ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயமோட சாங் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து 10th ஸ்டாண்டர்டோட லைஃப் போயம். ஸோ அதை நான் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2 weeks ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இப்போ நான் ரிவைஸ் பண்ண எதுவுமே பண்ணல. பிங்கி ப்ராமிஸ் இப்போதைக்கு எனக்கு அவுட் ஆஃப் த மைண்ட் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஷேர் பண்றேன். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, nor mourning for the things that disappear. தேர்ட் லைன் தானான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ் பட் ஓரளவுக்கு எனக்கு இது ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் எதுவுமே வந்து ரிவைஸ்லாம் பண்ணல, அதை பார்க்கவே இல்லை. அப்போ கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். வீடியோ போட்டுட்டு தட்ஸ் இட். ஆஃப்டர் 2 weeks ஸ்டில் எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு பீட் அதான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஸோ அது உங்களுக்கு போயமே இப்போ நான் சும்மா பேராகிராஃபில் வந்து எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இதில் இந்த புக்கில் இருக்கிற இந்த ஒரு லைன்ஸ் வந்துட்டு சும்மா ஒரு சாங் மாதிரி நம்ம படிக்கிறதுனா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லைன் சும்மா ஃபஸ்ட்டு படிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எப்படி சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு பேராகிராஃபை வந்து மியூசிக் மாதிரி சாங் மாதிரி ராகம் போட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு. Fortunately it is not difficult. You simply use the 4 Ds: desire, decisiveness, determination and discipline. Okay, 3 lines தான். இப்போ பார்ப்போம். Fortunately it is not difficult. Simply use the 4 Ds: desire, decisiveness, determination and discipline. காமெடியா இருக்கு, பட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்.